ராவ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பேக் ஸ்டேஜில் உமன்ஸ் சாம்பியன்ஷிப் வச்சுருக்க யூஎஸ்கே காமிப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பேக் ஸ்டேஜில் கந்தர் இன்னைக்கு ஃபேஸ் டு ஃபேஸ் சந்திக்க போகிறாரு பேட் மெக்கஃபே அப்படின்ற மாதிரி காமிப்பாங்க. ராவை தொடங்கி வைக்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா ஜே ஈசோ ரா ஆரம்பிச்சோடனே வராரு. ஆடியன்ஸ் சைட்லேருந்து செலிப்ரேஷன் பண்ணிக்கிட்டே வராரு. ஆடியன்ஸ் வந்து மீண்டும் வந்து ரிங்குல வந்து ஒன் மோர் டைம் செலிப்ரேஷன் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த ஈட் மூமெண்ட்டை கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் லோகன் பால் நீ இங்கே வந்திருக்கான்னு தெரியும், நீ வெளில வான்பார் லோகன் பாலை கூப்பிடுவார். லோகன் பால் கூப்பிட்டுனே ஆனால் லோகன் பால் வராங்க. பால் கியூமன் தான் வருவார். பால் கியூமனும் ஜேயிஸும் ஃபேஸ் டு ஃபேஸ் செஞ்சுப்பாங்க. பால் கியூமன் வந்து பேச ஆரம்பிப்பார். நான் இங்கே சிஎம் பங்காக வரல, நான் இங்கே வந்து ரோமன் ரிங்ஸ்க்காக வரல, யாரும் இங்கே சிஎம் பங்க் கத்த வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அது மட்டும் இல்லாமல் நான் இங்கே வந்தது வந்து செத் ரோலின்ஸுக்காகவும் பேரன் பேக்கருக்காகவும் தான் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அது மட்டும் இல்லாமல் ஜேயிஸ்ட்ட ஒரு ஸ்டோரி லைன் சொல்லுவார். என்னால் தான் 5 வருஷத்துக்கு முன்னாடி பிளட் லைன் உருவானுச்சு. பிளட் லைன் உருவானதுனால தான் ரோமன் ரிங்ஸ் 1400 சுற்றி நாள் சாம்பியனாக இருந்தார். ரோமன் ரிங்ஸ் இந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆன காரணத்துக்கு 5 வருஷத்துக்கு நான் தான் காரணம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. அதெல்லாம் இருக்கட்டும், நீ ரோமன் ரிங்ஸை பற்றி பேசுறதுக்கு ஏன் நீ இங்கே வந்து நீ ரோமன் ரிங்ஸ் செஞ்சினா அங்கே போய் சொல்லி எனக்கு என்ன பண்ணுன? எனக்கு நீ ஒன்றுமே பண்ணல, அதனால் நீ பேசுறதுக்கு தகுதியே இல்லை. ஆனால் நீ இப்போ எதுக்கு இங்கே வந்திருக்க? எனக்கு சாம்பியன்ஷிப் வேணும், ஆனால் நான் யார் கூட இருக்கணும்? அவங்க சாம்பியன் இருக்கணும், அதனால் அந்த சாம்பியன் எனக்கு வேணும். சாம்பியன்ஷிப் வேணுமா? யார் கூட நான் கொடுக்கணும்? உனக்கெல்லாம் கொடுக்க முடியாது. உன் கூட மோதணுமா? யார்கிட்ட மோதணும் சொல்லு? இன்னைக்கு நைட்டே வச்சுக்கலாம், எங்கே வேணாலும் எப்போ வேணாலும் வச்சுக்கலாம், இன்னைக்கு நைட்டு வேணாலும் வச்சுக்கலாம். நான் சாம்பியனை டிஃபெண்ட் பண்ண தயார், முடிவு பண்ணிக்கோ. உன் கதையும் முடிய போகுது. அந்த இடத்துல சாம்பியன் இல்லாமல் தான் நீ உன் ஆளுங்களோட இருக்க போகிற அப்படின்ற மாதிரி ஒரு பிக்கெஸ்ட் வார்னிங் ஜே யூசோ கொடுப்பாரு. அந்த இடத்துல என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா ஜே யூசோ வர்சஸ் அதுக்கப்புறம் செத் ரோலின்ஸ் இன்னைக்கு சாம்பியன்ஷிப் மேட்ச் கன்ஃபார்ம் ஆகிடும். அதுக்கப்புறம் பென்டா ஒருவர். பென்டா வந்து போன வாரம் நடந்த கான்ட்ரவர்சிக்காக, போன வாரம் ஜேடி தள்ளி விட்டதுனால போன வாரம் ஜேடி தள்ளி விட்டதுக்கு மேட்சுக்காக வருவார். அதுக்கப்புறம் பேக் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா செத் ரோலின்ஸையும் பேரன் பேக்கரையும் காப்பாங்க. செத் ரோலின்ஸ் காப்பாங்க. செத் ரோலின்ஸ் சாம்பியன்ஷிப் மேட்ச் வாங்கி கொடுத்துருக்கேன்னு சொல்லி செத் ரோலின்ஸ் அந்த இடத்துல நகர்ந்துருவார், ரெடி ஆகுங்கன்னு. பேரன் பேக்கர் சொல்லுவார், இன்னைக்கு நீ என்ன பண்ணணும்? லோகன் பாலும் இருக்கிற அந்த இடத்துல ரோமன் ரிங்ஸ் சிஎம் பங்கெலாம் வரலாம், அவங்களாம் நீ தான் டிஸ்ட்ராய் பண்ணணும். செமிசைன் வேறு என்ன வேணாலும் பண்ணலாம். லோகன் பால் வந்து ஜேயிஸுக்கு எகென்ஸ்டாக இருக்கிறான். அதனால் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் நீ தான் வந்து இந்த செத் ரோலின்ஸ் ஜெயிக்க வைக்கிறதுக்கு என்ன உன்னால் என்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணலாம். அப்புறம் தான் நீ அடுத்தடுத்து சாம்பியன் ஆக. ஃபஸ்ட்டு செத் ரோலின்ஸை ஃபஸ்ட்டு வேர்ல்டு சாம்பியன் ஆக்கிடும், அடுத்த ஒன்றை ஆக்குறேன் நான் அப்படின்ற மாதிரி செத் ரோலின்ஸை பற்றி ஜெயிக்க வைக்கிறது ஹெல்ப் பண்ண சொல்லிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் இங்கே ரிங் சைடில் பார்த்தீங்கன்னா பென்டா வர்சஸ் ஜேடி போன வாரம் நடந்த கான்ட்ரவர்சி காரணமாக மேட்ச் நடக்கும். இந்த மேட்சில் ரிங் சைடில் ஃபின்பாலர் நிற்பார். ஃபின்பாலர் ஒரு கடத்தில் ஹெல்ப் பண்ண வரும். ரெஃப்ரி பிடிச்சி ஃபின்பாலரை வெளில அனுப்பிடுவார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சாட் கேபிள் வரும். சாட் கேபிள் வந்து பென்டாவை தள்ள முயற்சி பண்ணுவார். பென்டா சாட் கேபிளை தள்ளி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஜேடியை அட்டாக் பண்ணிட்டு திருப்பி பென்டா வந்து சாட் கேபிளுக்கு ஒரு சூசைட் டைவை போட்டு அட்டாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பென்டாவுக்கு வந்து தன்னோட டிஸ்ட்ராய் அதாவது ஃபினிஷரை போட்டுட்டு இந்த மேட்சை முடித்து வின் பண்ணிடுவார். பென்டா இந்த மேட்ச்சில் வின் பண்ணுவார். அதுக்கப்புறம் சாட் கேபிள் தேவையில்லாமல் குறுக்க வந்து பென்டா அடி வாங்கிட்டு போயிடுவார். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா பேக் ஸ்டேஜில் அஸ்டின் தேரியும் கிரேஸ்டன் வரும் கொஞ்சம் முறைச்சிக்கு நிற்பாங்க. அதுக்கப்புறம் கெய்ரின் கிரஷ் பேட்டி கொடுப்பார். கெய்ரின் கிரஷ் எதை பற்றி பேசுவார்னு கேட்டிங்கன்னா இந்த செத் ரோலின்ஸ். அதுக்கப்புறம் இந்த செமிசைனை பற்றி பேசுவார். செமிசைன் குறிப்பாக செமிசைன் நான் உன்ட்ட ஒரு விஷயம் சொன்னேன், நீ அதை கேட்கவே இல்லை, நீ மீண்டும் போய் அடி தான் வாங்கிட்டு வந்திருக்கிற. ஆனால் இந்த செத் ரோலின்ஸ் கொஞ்சம் வித்தியாசமான அப்படின்ற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருப்பார். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா அஸ்டின் தேரி ஒருவர். அஸ்டின் தேரி வந்து சாமஸ் ரிட்டன் ஒரு அஸ்டின் தேரி வர்சஸ் சாமஸ்ன்ற மேட்ச் நடக்க ஆரம்பிக்கும். இந்த மேட்சை பார்த்தோன்னே அஸ்டின் தேரி கொஞ்சம் கடுப்பாயிடுவார் சாமஸ் வர்றதை பார்த்தோன்னே. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா கிரேசன் வாலர் கீழே நிற்பார். அதுக்கப்புறம் இவங்களுக்குள்ள ஒரு மேட்ச் நடக்கும். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் யார் ஜெயிப்பான்றது எல்லாருக்குமே தெரியும். சாமஸ் ரிட்டன் வந்துருக்கா. சாமஸ் முன்னாடி வந்தப்போ குண்டு நீங்கள் எல்லாம் பர்கர் மாதிரி இருக்கான்னு கிண்டல் பண்ண எல்லாருமே வாயில் அடைக்கிற மாதிரி சாமஸ் பயங்கரமான ரிட்டன் கொடுத்துருப்பா. அவர் உடம்பையும் காமிச்சிருப்பார். அந்த இடத்துல 6 பேக் அப்படியே தெரியும். சாமஸ் இந்த மேட்ச்சில் முடிச்சு வின் பண்ணிடுவார். அதுக்கப்புறம் பேக் ஸ்டேஜில் ஏஜே ஸ்டைல்ஸ் வந்து அப்படியே வந்து டாமினிக் மிஸ்ட்ரியை ஃபேஸ் டு ஃபேஸ் சந்திப்பார். ஜட்ஜ்மெண்ட் டே மொத்தமாக நிற்கக்குள்ள டாமினிக் மிஸ்ட்ரியை வச்சிருக்க சாம்பியன்ஷிப்பை நோக்கி பார்க்குற மாதிரியே பேசுவார். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா பேக் ஸ்டேஜ் சாட் கேபிள் நியூடேவும் பேசிட்டு இருக்க நேரத்தில் பிக்கி வந்து உள்ள வருவாங்க. பிக்கி வந்தோடனே அவங்க நவுந்துருவாங்க. அதுக்கப்புறம் பிக்கி ரிங்குள்ளே போகிறதுக்கு உள்ள வருவாங்க. பிக்கி வந்து நான் சொல்லுவாங்க, நான் வந்து ரிங்குல நான் தான் விக்டிம் நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, நான் தான் பெய்லி அட்டாக் பண்ணேன், பெய்லி அட்டாக் பண்ணிட்டு தான் நான் சாம்பியன்ஷிப் வாய்ப்பை எடுத்துக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைப்பீங்க. டேக் டீம் சாம்பியன்ஷிப் வாய்ப்பை நான் பெய்லியும் அட்டாக் பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா லைரா வருவாங்க. லைரா வந்து லைராவுக்கும் பிக்கில் நினச்சிங்க இன்டர்கான்டல் சாம்பியன்ஷிப் மேட்ச்சுக்கு கொடுத்துருப்பாங்க. அந்த கான்ட்ரவர்சிக்காக வருவாங்க. லைரா பேசிக்கிட்டு வருவாங்க. அதுக்கப்புறம் லைரா வந்து பிக்கியை வந்து அடித்து போட்டுருவாங்க. பிக்கியை அடித்து போட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்க அந்த சாம்பியன்ஷிப்பை தூக்கி செலிப்ரேஷன் பண்ணி காமிப்பாங்க. அதுக்கடுத்து என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா இன்னொரு மேட்ச் ஐஎஸ்கே
வர்சஸ் ராக்ஸ்னி இவங்க 2 பேருக்கு ஒரு மேட்ச் நடக்கும். இந்த மேட்ச் ஒரு நல்ல மேட்சா இருந்துச்சு. இந்த மேட்ச்ல வந்து 2 பேரோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு. ஆனா வந்து 2 பேருமே மாறி மெயினா இந்த மேட்சை முழுக்க 2 பேருமே மாறி ரோல் பின் பண்ணிக்கிட்டாங்க. ரெஃப்ரி மாறி ரெஃப்ரியோட பாடு தான் திண்டாட்டம் போச்சு. இங்க தட்டுறது அங்க டேப் தட்டுறது அப்புறம் இப்படி பண்ணிட்டு இருந்தா ஒரு கட்டத்தில் இந்த மேட்ச்ல வந்து ராக்ஸ்னியை வந்து ஈயோஸ்கை ரோல் பின் பண்ணியே வின் பண்ணிட்டாங்க. ரோல் பின் பண்ணி வின் பண்ணதுக்கப்புறம் என்னடா இருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ராக்ஸ்னிக்கு ஈயோஸ்கை கை கொடுத்துருவாங்க. கை கொடுத்தோடனே ராக்ஸ்னி போவாங்க. அதுக்கப்புறம் வந்து ராக்ஸ்னியோட பார்ட்னர் பின்னாடியே வந்து அட்டாக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ராக்ஸ்னியும் உங்களோட வந்துடுவாங்க. ராக்ஸ்னியும் இவங்களும் சேர்ந்து ஈயோஸ்கை பயங்கரமாக அட்டாக் பண்ணியிருப்பாங்க. போன வாட்டி ரியா ரிப்ளே ஈயோஸ்கை ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இந்த வாட்டி ரியா ரிப்ளே இவங்களுக்கு ஹெல்ப் பண்ண வரவே இல்லை. இவங்க 2 பேருமே டாமினேட் பண்ணி அட்டாக் பண்ணி அடிச்சுட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா அதுக்கப்புறம் வந்து ரூசேவ் வர்சஸ் ஓட்டிஸ் போன வாரம் கன்ஃபார்ம் பண்ண மேட்ச் இந்த மேட்ச் நடந்துச்சு. இந்த மேட்ச்சில் வந்து ரூசேவ் தான் டாமினேட் பண்ணுவார்ன்றது எல்லாருக்கும் தெரியும். டாமினேட் பண்ணி அட்டாக் பண்ணார் ஓட்டிஸ் அட்டாக் பண்ணி தன்னோட சப்மிஷன் மூவ் போடுவார். ஓட்டிஸ் கொஞ்சம் தான் தாக்க முடிப்பார். அதுக்கப்புறம் வந்து டேப் தட்டிடுவார். டேப் தட்டினோடனே ரெஃப்ரி இந்த மேட்சை முடிப்பார். ரெஃப்ரி கையை பிடிச்சி இழுப்பார் ரூசேவ் கையை. அப்புறம் தான் ரெஃப்ரி ரொம்ப நேரம் கழிச்சு தான் விடுவார். பயங்கரமாக டாமினேட் பண்ணிடுவார். அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னா உள்ள வந்து அரிக்டர்ஸாக வந்துடுவார். மேட்ச் எனக்கு இப்போ வேண்டாம் உன் கூட வாடா ரூசேவ் எங்கடா போகிற இங்கே வா என் கூட வந்து மேட்ச் மோது நான் உன் கதையை முடிக்கிறேன்னு சொல்லி டிஷர்ட்லாம் கிளிப்பார். அதுக்கப்புறம் ரூசேவ் வேண்டான்ட்டு போயிடுவார். வேண்டான்ட்டு போன ரூசேவ் திருப்பி வந்து ஓட்டிஸ்க்கு என்னாச்சு பார்க்கும்போது திருப்பி வந்து ரூசேவ் வந்து அரிக்டர்ஸாக போட்டு அடிப்பார். அடிச்சு அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுவார்னு கேட்டிங்கன்னா ஓட்டிஸை புள்ளி பேரிகேட்டில் தள்ளி விடுவார். திருப்பி அந்த ரிங் கார்னரில் தள்ளி விட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன செய்வார்னு கேட்டிங்கன்னா ஓட்டிஸை உள்ள தள்ளி அதுக்கப்புறம் மீண்டும் தன்னோட ஒரு சூப்பர் கிக்கை விட்டு அதுக்கப்புறம் சப்மிஷன் போட்டு டைட் பண்ணுவார். பயங்கரமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா WWE அஃபிஷியல் டீம் பேக் ஸ்டேஜில் உள்ள அஃபிஷியல் டீம் மேனேஜர்ஸ் எல்லாருமே வந்துடுவாங்க. வந்து அப்புறம் ரூசேவ் பிடிச்சி இழுப்பாங்க. ரூசேவ் விட மாட்டார். அதுக்கப்புறம் ரூசேவ் மல்லு கட்டி இழுத்து ரூசேவ் வெளில போ இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து மேனேஜர் நிற்பார். மேனேஜர் வந்து நின்று பேட் மேக்கஃபேக்கும் அது யார் கன்தருக்கும் ஃபேஸ் டு ஃபேஸ் நடக்கும். கன்தரும் அதுக்கப்புறம் வந்து பேட் மெக்கஃபேவும் பேசி ஆரம்பிப்பாங்க. பேட் மெக்கஃபே என்ன சொல்லுன்னு கேட்டிங்கன்னா செமி ஜெயின் ஸோ இவங்கள போலவே நானும் உன்னை தோக்கடிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி நான் வந்து இன்றைக்கி கமெண்டேட்டராக இருக்கலாம் நான் ரெஸ்லராக இருக்க போகிறேன் நான் அடுத்து அந்த மாதிரி சொல்லுவார். அதுக்கப்புறம் வந்து என்னோட ஃப்ரெண்டை வந்து நீ அட்டாக் பண்ணியிருக்க என்னோட ஃப்ரெண்டை நீ அட்டாக் பண்ணதுக்கு நீ பதில் கொடுக்கணும். அந்த பதில் வந்து நான் வந்து இந்த சாட்டர்டே நைட் டிவியில் நான் வந்து கதையை முடிப்பேன். சாட்டர்டே நைட் சொல்கிறது பேக் டேஷில் உன் கதையை முடிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். கன்தர் அதுக்கு என்ன சொல்லுவாருன்னு கேட்டிங்கன்னா உன்னால் முடியாது உன் கையை உடைக்க போகிறான் அப்படின்ற மாதிரி பயங்கரமாக ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பிடிச்சி தள்ளி விட்டுட்டு போகிறார். அதுக்கப்புறம் வந்து ரெஃப்ரி வந்து ஆடம் பெர்ஸ் வந்து தடுத்துருவார். அடுத்த மெயின் ஈவெண்ட்டுக்காக செத் ரோலின்ஸ் வர்சஸ் ஜே யூசோ இவங்க 2 பேருக்கும் வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்புக்காக செத் ரோலின்ஸ் வருவார். அதுக்கப்புறம் ஜே யூசோ இவங்க 2 பேரும் வந்த உடனே பிளான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க பேரன் பேக்கர். இதில் வந்து ஒரு பெரிய காமெடி என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு கட்டத்தில் செத் ரோலின்ஸ் அடிக்கும் போது பாட்டு பாடுவார் பால் ஹியூமன். ரொம்ப காமெடியாக இருக்கும். செத் ரோலின்ஸை பாட்டு பாடுறேன்ட்டு ஓன்ற மாதிரி கலருவார். அது ரொம்ப காமெடியாகவே இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் வந்து செத் ரோலின்ஸ்க்கு வந்து சூசைட் டைவ் போடுவார். அதில் கமெண்ட்ரி டேபிள் அடிச்சுட்டு விழுந்த செத் ரோலின்ஸ்க்கு பஸ்டட் ஓப்பன் ஆகிடும். இன்ஜுரி ஏற்பட்டுரும் மண்டையில். இருந்தாலும் அந்த மேட்சை கண்டினியூ பண்ணுவார். அந்த மேட்ச்சில் வந்து ஒரு கட்டத்தில் வந்து ஜே யூசோ தன்னோட சூப்பர் கிக்கை விட்டு பின் பண்ணி வைப்பார். அப்பயும் பின் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா ஸ்பேரை போடலான்ற பார்ப்பார். ஸ்பேரை போடலான்ட்டு உடைய அந்த ஜே யூசோவுக்கு அப்படியே பெடிகிரி கட் பண்ணிடுவார் செத் ரோலின்ஸ். பெடிகிரி கனெக்ட் பண்ணி பின் பண்ணி வைப்பார். அந்த இடத்துல அவரால் ஜெயிக்க முடியாது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவார்னு கேட்டிங்கன்னா செத் ரோலின்ஸ்க்கு எப்படி வந்து ஸ்லீப்பர் கோல்டு போடுறாருன்னு கேட்டிங்கன்னா ரெசில்மேனியாவில் ஜே யூசோ எப்படி கந்தருக்கு போட்டு வின் பண்ணாரோ அதே ஸ்லிப்பர் கூட ஜே யூசோ இங்கே முயற்சி பண்ணிப்பாரு. அதுலேருந்து எஸ்கேப் ஆகிடுவார். அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுவார்னு கேட்டிங்கன்னா திருப்பி தன்னோட ஸ்பியரை போட்டு கிக்கை போட்டு அதுக்கப்புறம் ஃப்ராக்சர் போட்டு பின் பண்ணி போவார். அப்பயுமே முடியாது. அதுக்கப்புறம் வந்து டாப் ரோப்பில் ஏறின ஜே யூசோவை ஜெயிக்க போகிறதுக்கு முன்னாடி வந்து பேரன் பேக்கர் வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணுவார். பிடிச்சி இழுப்பார். அதுக்கப்புறம் அதை பார்த்தோடனே செமிசைன் மியூசிக் வரும். செமிசைன் மியூசிக் வந்தோடனே செமிசைனை போய் பார்க்க சொல்லுவார் பால் ஹியூமன் பேரன் பேக்கரை. அந்த இடத்துல பால் ஹியூமன் சொன்னதை கேட்டு பேரன் பேக்கர் செமிசைனை தேடி போவார். செமிசைன் என்ட்ரன்ஸ் வழியாக வராமல் ஆடியன்ஸ் சைட்லேருந்து ஜம்ப் பண்ணி அப்படியே அட்டாக் பண்ணுவார். பேரன் பேக்கரை அட்டாக் பண்ணி ரிங் போஸ்ட்டில் பிடிச்சி தள்ளி விடுவார். தள்ளி விட்டோன்னே பயங்கரமாக அடிச்சிடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு கேட்டிங்கன்னா செத் ரோலின்ஸ் என்ன நடக்குதுன்ற பார்ப்பார். செமிசைனை பார்ப்பார். அந்த இடத்துல வந்து ஜே யூசோ வந்து தன்னோட சூப்பர் கிக்கை விட்டு ஒரு ஸ்பியரை போட்டு அதுக்கப்புறம் ஃப்ராக்ட் ஸ்பேஷை போட்டு வின் பண்ணிடலான்னு பார்ப்பார். ஆனால் அந்த இடத்துல செத் ரோலின்ஸ் அந்த பின்னை கிக் அவுட் பண்ணிடுவார். கிக் அவுட் பண்ணோடனே செமிசைன் கொஞ்சம் காண்டாயிடுவார். செமிசைன் அதுக்கப்புறம் தன்னோட சட்டையை கழட்டுவார். செமிசைனுக்கு வயிற்றுல கெட்டு போட்ட மாதிரி இருக்கும். ஏன்னா போன வாரம் அடிபட்டதில் அந்த இடத்துல பயங்கரமாக காமிப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா இது அவர்
பால் ஹியூமன் ரெஃப்ரியை டிஸ்ட்ராக்ட் பண்ண பேரன் பேக்கர் ஜேயூஸோ அட்டாக் பண்ணிடுவார். அதுக்கப்புறம் வந்து ஜேயூஸோ உள்ள தள்ளி மேட்சை ரெஃப்ரி நிப்பாட்டிடுவார். நிப்பாட்டினதுக்கப்புறம் என்ன இருக்கும், சிஎம் பங்கு மியூசிக்கிறோம். சிஎம் பங்கு வந்தோடனே ஸ்டீல் சேரோட வரும். ஸ்டீல் சேரோட வந்தோடனே பேரன் பேக்கருக்கு ஸ்டீல் சேரை தூக்கி போட்டு ஒரு அடி அடிப்பார். அடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவார்னு கேட்டிங்கன்னா நேரடியாக ரிங்குள்ளே போனோடனே செத்ரோலின்ஸ்க்கு வந்து ஸ்டீல் சேரால் ஒரு 4 வச்சு வாங்குவார். அதுக்கப்புறம் வச்சு வாங்கிட்டு செத்ரோலின்ஸ் கீழே ஓடிடுவார். செத்ரோலின்ஸ் கீழே ஓடனே அதுக்கப்புறம் பேரன் பேக்கர் உள்ள வருவார். நான் திருப்பி போய் சிஎம்க்கு அடிக்கிறேன்ட்டு வருவார். அந்த இடத்துல சிஎம் பங்கு உசாராகி பேரன் பேக்கருக்கு ஒரு 4 ஸ்டீல் சேர்ல ஒரு பளிச்சு நோப்பார். வச்சதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு கேட்டிங்கன்னா பால் ஈவன் பேரன் பேக்கரையும் செத்ரோலின்ஸ் கூப்பிட்டுட்டு அப்படியே ஓடிடுவார். ஓடினதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு கேட்டிங்கன்னா சிஎம் பங்கு செமி ஜெயின் அதுக்கப்புறம் ஜேயூஸோ ரிங்குள்ள இருப்பாங்க. ஜேயூஸோ மூலையில் உட்காந்துருப்பார். சிஎம் பங்கு செமி ஜெயினோ வாங்கடா இப்போ வாங்கடா அப்படின்ற மாதிரி கூப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. இதுதான் இந்த ராவல் நடந்துச்சு. இந்த ராவலை இதுதான் நடந்துச்சு. இதை பற்றி உங்களுடைய கருத்து நடந்தது கீழே உள்ள கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.